பரஞ்சோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக வல்லது மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க சாமி. வணக்கம். நம்ம நிறைய வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். எல்லாம் பார்க்க மாட்டுறாங்களா? மக்கள் யாரும் பார்க்க மாட்டுறாங்களா? பார்க்குறவங்களுக்காவது நம்மளை வந்து ஒரு தனித்தன்மையாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயம். இப்போ நம்ம பேசுகிறது வந்து யதார்த்தத்துக்கு மீறி கொஞ்சம் வேகமாக கூட இருக்கலாம். அதெல்லாம் பெருசுப்படுத்தக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, யாரையும் யார் மனசையும் புண்படுத்தாத மாதிரி தான் சொல்கிறதுக்காக சொல்கிறேன். மரணமில்லா பெருவாழ்வுன்னு வள்ளலார் சொல்லியிருக்கார். மரணமில்லா பெருவாழ்வுங்கிறத வந்து அவர் தான் வந்து அதை இது பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி யாராவது பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுக்கப்புறம் யாராவது பண்ணியிருக்காங்களா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறவங்களோட இது வந்து குறைவு தான். இது மாதிரி வந்து ஆன்ம ரீதியாகவோ இல்லை ஆன்மீக ரீதியாகவோ எடுத்துகிட்டு போகிறவங்க ஒரு மாதிரி அடுத்த ஃபாலோயர் இல்லாமையே அது வந்து அப்படின்னு நின்று போயிடுதா? இதுக்கப்புறம் தொடக்கமும் இல்லையா, முற்றுப்புள்ளியும் இல்லையா, ஏதாவது ஒன்று யார் இருக்கா, இதுக்கப்புறம் யார் இருக்கா, அது மாதிரி ஒரு தொடங்கல்லேருந்து வரிசலாக வரணும்ல. இப்போ வந்து ஜீசஸ் கிறிஸ்து இருந்தார், அவரோட 12 சீடர்கள் இருந்தாங்க, அப்படியே அவங்களோட தொடர்ச்சியாக அப்படியே இருந்தாங்க. 7 சப்தரிஷி இருந்தாங்க, அவங்களோட தொடர்ச்சியாக அப்படியே வராங்க. அதுமாரி நபிகள் நாயகர் இருந்தாங்க, அவரோட தொடர்ச்சியாக வராங்க. அப்படின்ற மாதிரி இவரோட தொடர்ச்சியாக சீடர்கள் யாரும் கிடையாது. அவரை பின்பற்றுறவர்கள்ங்கிறது வந்து சும்மா அன்னதானம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணாலே போதுங்கிற மாதிரி நிலைமையில் தான் இருக்காங்க. இப்போ அவர் மரணமில்லா பெருவாழ்வுங்கிற ஒரு சாப்டரை எடுத்துகிட்டு வந்தது, அது யாராவது ஃபாலோ பண்ணி அது மாதிரி சித்தி ஆகிருக்காங்களா? அவருக்கு முன்னாடி யாராவது அது மாதிரி பண்ணியிருக்காங்களா, இல்லை அதுக்கப்புறம் யாராவது பண்ணியிருக்காங்களா? முடிச்சா நீங்கள் கேட்ட கேள்வியே பாதி பேருக்கு புரியாது. ஒரு கேள்வியே ஸ்டார்ட்டாக கேளுங்க. இப்போ தான் யோசிச்சு சொல்லியிருக்கேன். மரணமில்லா பெருவாழ்வு கோச்சிக்கூடாது. நானே கோச்சிக்கூடாது தான் சொல்லுவேன். மக்கள் இப்போ இவரை எல்லாம் வந்து ஏன் தூக்கி பிடிச்சிருக்காங்க, அந்த நிலை ஏன் அடைய முடியாது, யாராவது இப்போ அடைஞ்சிருக்கலாங்கிறாங்க கேட்குறீங்க. ஷார்ட்டாக அவங்களுக்கு புரியணும்னா சொல்லிட்டா, உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் சம்பத். சம்பத். அவருடைய அப்பா? அவரோட அப்பா பேர் கோவிந்த்சாமி. அவருடைய அப்பா? அவரோட அப்பா பேர் சாமிநாதன். சாமிநாதன். அவருடைய அப்பா? அவருடைய அப்பா பேர் வந்து தியாகராஜன் நினைக்கிறேன். ஏன்னா பெரியப்பாவுடைய பெரிய தாத்தாவோட பேர் தியாகராஜன், அதனால் அந்த பேர் தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய அப்பா? அது தெரில. நான் நிறைய பேர் எங்கள் பெரிய தாத்தாவோட பேர்லாம் அவங்களோட கொள்ளு தாத்தா பேரில் தான் வச்சுருந்தாங்க. உங்களுக்கு தெரியலன்னு அவ்வளோதான். தெரியல. இப்போ நீங்கள் கேட்டது எல்லாம் எத்தனை நூற்றாண்டு இருக்கும்? 2 நூற்றாண்டுக்குள்ளார இருக்கும். 2 வச்சிங்க, 3 கூட வச்சிங்க, சரியா? இருக்கு. அதுக்கு தாண்டி போனால் தெரியாது. ஆனால் இருந்திருக்காங்க. இது அப்படியே இருக்கு. அவையார் எத்தனை நூற்றாண்டு? அவையார் வந்து எல்லா நூற்றாண்டில் 12 அவையார் இருந்திருக்காங்கன்னு ஒரு குறிப்பு சொல்லுது. அதை விட்டுருங்க. வள்ளுவர் எத்தனை? வள்ளுவர் வந்து 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு கிட்ட இருந்தார். ஏன் இப்போ பேசுறீங்க? அவர் ஏன் எப்படி தெரியும்? 1300. உங்கள் கேள்வி என்ன? வள்ளலார் இல்லை, இது வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் நான் ஒருவன் அன்றோ. வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபில் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்காம வள்ளலார் போனாருன்னு கேட்டுறீங்க. திருவள்ளுவர் யாரு? அவையார் யாரு? இந்த 4 பேர் யாரு? 4 அப்பர் சுந்தர் இவங்களாம் சொல்றீங்க. எப்படி திருஞான சம்பத் எப்படி ஜோதியா போனாரு? அவங்களாம் ஒரு மதம் சார்ந்து இருக்காங்களே. கேட்கிற கேள்வி என்ன? யாரு போனாங்கன்னு தான் கேள்வி. அவர் என்ன பதிவு பண்றாரு? சித்தருக்குள்ள கூட்டத்தில் நான் ஒருத்தர் வந்திருக்கேன்னு தான் சொல்றாரு. புரிஞ்சு யாரும் அவனால் போக முடியல. அந்த மரபு தான் இவர் சொல்றாரு. அற்றார் அலிபேசி தீர்த்தல் அது ஒருவன் பெற்றான் பொருளை புலி.
அடுத்தருடைய பசி உன் பசிப்பா நினச்சி தினமும் அறவழியில் போக்குடான்னு வள்ளுவர் 2000 வருஷம் முடிச்சு 2000 வருஷம் வாழ்ந்ததை பற்றி நம்ம பேசுகிறோம். இதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. வள்ளுவர் என்ன செத்துட்டாரா? எரிச்சிட்டாங்களா? வரலாறு பதிவு பண்ணுற நம்ம இவர் ஆதிசங்கரர் தண்ணிக்குள்ளே நடந்து போய் தண்ணிக்குள்ளே கலந்துட்டாங்கிறாங்க. அது என்ன மரணமா? சமாதி. இப்போ பேசுகிறோம்ல, இந்த புரியாமல் நீங்கள் போனாங்களா இருக்காங்களான்னு எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்ட பப்ளிக்கில் வச்சு பண்ணுவாங்க. இப்படி ஒரு இருக்கு. முன்னோர்கள்லாம் போனாங்க, அப்படி போங்கன்னு தான் சொல்கிறாரு. இந்த அன்னதானம் பிரதானமாக ஏன் செய்கிறாங்கன்னா, அடுத்த ஒரு பசியை போக்குறது தான். நீ இந்த உடம்பு விட்டாலும் அடுத்த உடம்பு போகிறது உங்களுக்கு சேமிப்பு. பசி இல்லாமல் அடுத்ததில் வந்தால் எங்கே போனால் உனக்கு பசி. இந்த பசி ஆற்று உனக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எத்தனை பிரிவு எடுத்தாலும் உனக்கு பசியே இருக்காது. யாரோ ஒருத்தவங்க கொடுத்துரும். சேமிப்பு கிடங்கு. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியாது. எதுக்கு இது அன்னதானம் சொல்கிறாரு? அது விருந்தோம்புல்னு இருக்கு, வள்ளுவர் கொடுக்குறாரு. இவர் தான் இதுவும் கொடுக்குறாரு. அங்கிருந்தா அவர் எடுக்கிறார். எப்படி முன்னேறு போனார்கள், அவர் என்ன சொன்னாங்க அதை எடுத்து வாழ்க்கையில் நடைமுறை காட்டுறாரு. இப்படி நடந்தால், இப்படி இருந்தால் அந்த மரணமில்லா பெருவாழ்வு இந்த இப்போ நூற்றாண்டில் இன்னும் 1000 நூற்றாண்டு உன்னை பற்றி பேசுகிறேன். வள்ளுவர் எத்தனை நூற்றாண்டு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம பேசுகிறோம். எப்படி அப்போ செத்துட்டு உங்கள் தாத்தா தெரியல, உங்கள் பாட்டி தெரியல, 200 200 300 வருஷம் முன்னாடி இருந்தவன் தெரியல. அவங்க செத்தாச்சு, எரிச்சாச்சு, அவ்வளோதான். அது தெரியாது. இந்த மரணமில்லா பெருவாள் எப்படி இத்தனை வருஷம் பேச முடியும் சொல்லுங்க. அது போன வீடியோவில் சொல்லிருக்கேன்னா நீ அந்த ஒருத்தர் ரோல் மாடல் எடுங்கன்னு இருக்கோம். அவர் எந்த நாளைக்கு போனார், அது அடையிறதுக்கு என்ன எப்படி பண்ணாருங்கிறது சொல்கிறோம். அது கேட்காம யாரா போனாங்கன்னு புதற்கமாக ஒரு கேள்வி கேட்டா எப்படி? நாங்கள் தான் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், யாராவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு. இவரை ஏன் விட்டுருங்க. இவர் தான் உங்களால் முடியல மாமேசா எத்தனை பேர் சொல்லிருக்காங்க. அவை உங்களுக்கு சொல்லலையா? ஸ்கூலில் சொல்லி கொடுக்கலையா? அறம் செய்ய விரும்பலாம் சொல்லலையா? அறம் சொல்லியிருக்காங்க. சொல்லாங்களா? அவை பாடப்புக்கெலாம் வைக்கல. செத்து போனவங்களை எதுக்கு நீங்கள் பாடப்புக்கெலாம் வைக்கிறீங்க? அறத்தை பற்றி பேசுகிறதுனால. ஐநூறு ஆயிரம் அவனை பற்றியே பேசுவாங்க. அவன் தான் வாழுவான். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி தின்னுவிட்டு தூக்கிவிட்டு போகிறவங்க உங்களை பேசிகிட்டு இருப்பாங்களா? என்ன செஞ்சீங்க? அற்ற பசியால் உடஞ்சிங்களா? அவனுக்கு பசிக்குமே உங்களுக்கு பசிக்குன்னு நினச்சிங்களா? நமக்கு வலிக்குமே அவனுக்கு வலிக்காதான் நினச்சிங்களா? சரி, அப்படியே ஒருத்தருக்கு செய்கிறாங்கல்ல. இப்போ ஒருத்தவங்க செய்கிறாங்க. இப்போ நீ செஞ்சுட்டு தானே கேட்குறியா? நான் இது செஞ்சேனே அது செஞ்சேனே, எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு கேட்குறீங்களா? அது சாப்பாடு ஒருத்தர் போடுறான்னு வச்சுங்களேன். இப்போ இவரை நம்பி ஒருத்தர் இவரை பேர்லேயே சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுங்க. சாப்பாடு மட்டுமே செஞ்சு அவங்க அந்த நிலை இல்லைன்னா துறவரம் பூண்டா எல்லாத்தையும் பற்று. நான் எல்லாத்தையும் பற்று அறுக்கணும். நான் என்ன பண்ணோம், இவங்க அடுப்பு ஊற்றி சமைக்கக்கூடாது. யாசகம் எல்லாம் வச்சு எடுத்து தான் சாப்பிடணும். நம்ம ஒரு சித்தர், நம்ம ஒரு இறைநிலை அடைஞ்சவன் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? நம்ம மூட்டை அதை சாப்பிடக்கூடாதா? அந்த வேணா நம்ம சாப்பிடலாம். நம்ம மூட்டி நம்ம போட்டு நம்ம சாப்பிடணும், மற்றவங்களுக்கும் போடணும். அந்த நெருப்பு இந்த நெருப்பு அணையணும், வயிற்று எரிஞ்சிருக்கிற நெருப்பு அணையணும். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ வறட்சி. உடனே உணவுங்கிறது உடனே கிடைக்காது. தண்ணி தருவதனால புரோஜனம் இல்லாண்டுவார். உணவு கொடுக்கறதோ உடனே எடுத்தோடனே இந்த அப்பான்னு கொடுக்க முடியாது. அது ப்ரிப்பேர் ஆகணும். அதில் வேகணும், வலிக்கணும், போகணும். அது எல்லாம் செஞ்சால் தான் உணவு தயாரிப்பு ஒரு 6-7 மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக மெனக்கும். அப்போ தான் அது வரும். எதுக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? அது இன்னொன்று முக்கியமானா உணவு
தான் பிரதானம். உணவு இல்லைன்னா ஒரு ஜீவன் உயிரோட இருக்கு. நீ கடவுள் சாமி ஏன் போனா இறையில போ, அதெல்லாம் ரெண்டாவது தான். உணவுன்னு உள்ள போகலன்னா உன் உயிர் வெளியே போயிடும். நீ வளலா தெரிஞ்சுக்கிறியோ, மரணம்லா பெருவாள் பற்றி தெரிஞ்சுக்கிறியோ, இதை விட எல்லாத்துக்கும் முதல்ல முக்கியத்துவம் உணவு. இப்போ மரணம்லா பெருவாள் அப்படின்ட்டு 2 நாள் நீ உட்காந்து சாப்பிட உட்காந்து எப்படி இருப்ப? போய் சேர்ந்துருவேன். முதல்ல உங்களுக்கு உணவு கொடு, அந்த உயிரை முதல்ல தக்க வை. அதுக்கப்புறமா நீ பசியோடு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற உலகையே உடனே கொடுத்துருப்ப. கண் இருப்பிடும், காது கேட்காது, எல்லாம் கும்முன்னு எல்லாம் கொட்டிடும். இப்படி நிலைமையாருக்கிட்ட இறைவன் உன்னை காப்பாற்றுவான். என்ன உன்னை பேச்சு கூட நான் சொல்கிறது கூட காது வேறு. பசி ஒரு பிணி, அது ஒரு நோய், அது போக்கணும். இதுதான் உங்களுக்கு ஏன் இவர் உணவு கொடுக்க சொல்கிறாரு. உணவு தாண்டா கடவுள்ன்ட்டு முடிச்சிடாரு. நான் காப்பாற்றுறேன்னா இல்லை, சோறு தான் உன்னை காப்பாற்று. அதான் இந்து மதத்தில் வகுத்து கொடுக்குறான். இலையை போட்டு சோறை வச்சு தண்ணியை வச்சு குழம்பு ஊற்றி அதுக்கு ஆதாரத்தை காட்டி கும்பிட்டு சாப்பிட்ற, அதாண்ட உன்னை காப்பாற்றுன்னு சொன்னால் அவங்க மரமண்டைக்கு எங்கே புரியுது? முருகனுக்கு சோறு பசி இருக்கிற இடத்துல சோறு மட்டும் தானே ஞாபகம். நீங்கள் சொல்கிறீங்களே சாப்பாடு இல்லைன்னா உள்ள இருக்க உயிர் நிற்காது. வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல, அற்றார் அழிப்பசி தீர்த்தல். இன்னொரு வார்த்தை, வயிற்றுக்கு உணவு இல்லாத போது செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். அது செவி சொன்னது அவர் வேற செவி, இந்த செவிலாம் கிடையாது, இந்த செவி கிடையாது. அவர் சொன்னது அவருக்கு கட் செவி, அந்த செவி வேற. அது எங்க இருக்கு? அது தெரிஞ்சுட்டு தான் நீங்க அந்த உட்காந்துருப்பேன். என்ன அதேமாரி தவம் இருக்குதுங்க, எல்லாம் தவத்தை பற்றி நிறைய பேசுங்க. அப்புறம் ஏன் அவர் பேசணும்? ஒருமைக்கண் கற்ற ஒருமைக்கண் தான் கல்வின்னு சொல்லுவார். அந்த குரல் எல்லாம் படித்து பாருங்க. ஒருமைக்கண், ஒருமைக்கண் எங்கே இருக்குன்னு கேளுங்க. ஒருமைக்கண் அதுதான் கல்வின்னே சொல்லுவார். நீ புக்கில் படிக்கிறது செடி வளருது, பீக்கங்காய், இது பாவக்காய், சுண்டைக்காயெல்லாம், இதெல்லாம் வாழ்க்கை முறை கல்வி. இதெல்லாம் கல்வியே கிடையாது. வாழ்க்கை முறைக்கு தேவையான கல்வி தானே படிச்சுட்டு இருக்கோம். அவர் சொன்ன கல்வியே வேற. அவர் சொன்ன கல்வி ஆன்மாக்கான கல்வி. அவர்லாம் சொல்லிட்டாரு, ஒருமைக்கண் கற்ற கல்வி தான் பெரும்புடைத்தரன் போடுவோம். அந்த ஒருமைக்கண் கல்வி யாருமே படிக்கல. இவர் சொன்ன சிற்றம்ப கல்வியும் நடுக்கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கிடாம பாரு. நடுக்கண் பற்றி தெரியாம பாரு. அவர் ஒருமைக்கண்ணு பாரு. இப்படி எல்லாமே சொல்லிட்டாங்க. புரிஞ்சுக்கிறவன் நம்ம அவங்க சித்தர்கள் அந்த பாடியை எப்படி வந்ததுன்னு நீ புரிஞ்சாதான் இந்த பாடி அப்படி போகும். உங்களுக்கு புரிதல் வரும். உடம்பு எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எப்படி எதனால உற்பத்தி வந்தது, அதை செயல்படுத்தணும். அந்த இதை ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணுங்கிற அது அந்த உடம்பு எப்படி வந்து தெரிஞ்சாதான் அது அப்படி போக முடியும்னு உனக்கு புரிதல் வரும். கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்கிற மாதிரி. ஆமாம், இப்போ நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி ஆக முடியுமா இப்படி ஆக முடியுமான்னு இருக்கு இல்லையா. இது எப்படி ஒரு துளி சுக்கிலத்தில் எப்படி உடம்பு வருது, எப்படி கை கால வருவது, ஹார்ட் வருது, எப்படி வருது? புரியல. இது புரிஞ்சாதான் அந்த வேலைக்கு போக முடியுமான்னு புரிய வரும். ஒன்றுமே இல்லை, அது எப்படிடா அந்த உருவம் வந்தது, உள்ள கால் எப்படி வந்தது, கை எப்படி வந்தது, 6 மாதம் மேலே எப்படி இது வந்து தலை வந்தது, ஹார்ட் எப்படி பம்ப் ஆகுது, இதெல்லாம் ஆகுது சாத்தியம்னா அவரு சொன்ன மரணம் ஆகுது சாத்தியம்தான். இது தெரிஞ்சாதான் அது புரியும், இது புரியாம அது புரியும். ஒண்ணுமே இல்லாத ஒரு இது உருவமா வருது. இப்ப அப்படியே ரிவேஸ், இந்த உருவத்தை அப்படியே ஒண்ணு மேல ஆகும், அவ்வளவுதான் மேட்டர்.
புரியுதா புரியுது? எப்படி உற்பத்தி, பிண்ட உற்பத்தி எப்படி உற்பத்தி ஆகி வருதுங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் ஒன்றும் இல்லாமல் போய் உருவமாக போகுது. இந்த உருவம் ஒன்றும் இல்லாம போகணும். புரிஞ்சா? இப்போ மரணங்கள பெருவாளுக்கு போகலாமா வேண்டாமா? நம்ம ஒரு 1000 ஆண்டு கடந்து ஒன்றை பற்றி பேசு தினேஷ் சார் இந்த இது வாழ்க்கைக்கு உலகத்துக்கு கொடுத்தாருன்ட்டு ஒரு கல்வெட்டில் எடுத்து வச்சுட்டு பேசுவாங்க. இந்த நிலைக்கு போனா அந்த நிலைக்கு போகணுன்னா நம்ம வந்து விவேகானந்தர் எப்படி அவர் ஏன் அப்படி பேசணும்? அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்களே, பேசுகிறோமா? அவை வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, பேசுகிறோமா? பேசல. திருவள்ளுவர் காலங்கள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ செல்வந்தர் பெரியவர்கள் எல்லாம் இருந்தாங்க, பேசுகிறோமா? உலகத்துக்கு செய்தி சொன்னவங்க மட்டும்தான் தான் நம்ம பேச முடியும். இந்த இடத்த உணவு வழங்குறோம் பொது, சரியா? பொதுவில் ஒருத்தர் வந்து இப்போ நான் இப்போ இங்கே எடுத்து விட்டு நான் போனால் கூட பேசுவான். ஒருத்தர் இருந்தார், உணவு கொடுத்துட்டு இருந்தார், போனால் வந்து பேசுவான். அப்போ பேச்சு இருக்கும், செயல் மூலமும் பேச்சு யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஏன் இல்லை? இப்போ அவர் தண்ணியில் கலந்தார், ஒருத்தர் நெருப்பில் கலந்தாங்க, இவர் ஜோதியில் ஒளியில் கலந்தார், பாடியை கலந்துட்டாரு. இது எப்படி சாத்தியம்னு கேட்டால் எப்படி? நீ உள்ள ஒன்றுமே இல்லாது எப்படி சாத்தியமாக போச்சு? பாடி என்ன பண்ணாரு? யாரு? பாடிவே சொரூப சித்தின்னு பேர், சித்தி ஆகிட்டாரு. பாடியை வந்து இப்போ நான் சொன்னேன்ல, இது எப்படி ப்ராசஸில் வந்தது? இப்போ உடம்புல வந்து பஞ்சபூதங்களானது தெரியும். இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒன்று ஒன்றுமா கட் பண்ணிட்டே வரணும். புரியுதா? சரி, நான் மண்ணை காலி பண்ணணும், தண்ணியை காலி பண்ணணும். இப்போலாம் கடைசி என்ன இருக்கும்? வெற்றிடம். ஒன்றுமே இருக்கிறது. அதுதான் ப்ராசஸ். இது தெரியாம எப்படி போனார் கேட்டுக்கிட்டே தான் இருக்க. அதுக்குள்ள நீ போயிடும். புரிஞ்சுதா? இது ப்ராசஸ் இருக்கு. உடனே எல்லாம் ஒன்றும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நீ கஷ்டப்பட்டீங்கன்னா ஜீவசமாதி வரையும் போகலாம். உடம்பு உருக்குன்னா அதுலேருந்து சித்து கற்றுக்கணும். ரமணர் மாரி பாடியை விட்டு வெளியே வந்து போய் கற்றுக்கணும். இது இந்த பாதைக்கே வராத நான் உலகத்தில் இருந்து கொடுக்குற மதத்தில் கொடுக்குற வழிபாட்டுதாரங்களே வாழ்ந்துட்டு நீங்கள் போறீங்கன்னா எத்தனை பிரிவு எத்தனை மரணம் எடுத்தாலும் அப்படியே தான் இருந்தோம். நம்ம நினச்சிக்கிட்டோம். மரணமில்லா பெருவாழ்வு அடையிறது வந்து சாத்தியம்தான். அதுக்கான முழு அதாவது அதிதீவிரம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். அதிதீவிர பக்குவம், அது தீவிர பக்குவம், சாதாரண பக்குவம் ரெண்டு இருக்கு. நீங்கள் அதிதீவிர பக்குவம் வந்தால் மட்டும்தான் போனோம் வந்தவன செயல்பட தீவிரமாக செயல்பட்டால் சாத்தியம். உன்னுடைய சமாதி கூட கற்றுக்கலாம். அதுக்கு வழி காட்டி விட்டுருவோம். அதுதான் குரு இல்லை நம்ம நினைக்கல. இவரோட வழி இப்போ சுத்தம் குரு. சில வார்த்தை நம்ம புரிய வைப்பார், சில இதை வந்து இப்படி போன்னு நினச்சி அவர்கிட்ட போ கற்றுக்கலாம். அப்போ இவரை ரோல் மாடல் எடுத்து வச்சு மட்டும் பண்ணிட்டு அவன்கிட்ட போனால் இந்த விஷயத்த அவங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி போய் தான் ஆகணும். சாதாரணமாக வந்து சாதாரண நிலை கிடையாது. மரணம் இறைவனுக்கு சமமானது, அவனுக்கும் மரணம் கிடையாது. இந்த நிலை இந்த படிகள் வந்து தாண்டும். 18 படி. இதில் எத்தனை படி?
எத்தனை படி? அது 2 படி தான். இதுலேயும் 12 படி தான். எல்லாத்துக்கும் ஒன்று தான். நெருப்பு, நீர், காற்று ஃபஸ்ட்லேயே 3, இதை 3ஐயும் கடக்கணும். அப்புறம் 10 ஆதாரத்தை கடக்கணும், அப்புறம் அக்க கடக்கணும், ஜோதியை கடக்கணும், நாத்தை கடக்கணும், மௌனத்தை கடக்கணும். இதை போல 18 படிகள். மௌனம் பேசுமாங்க. மௌனம் பேசும். மௌனத்தில் இருந்துட்டா அடுத்தது எல்லாமே. நன்றி, வணக்கம்.